டிமாண்டி காலனி 2 ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அக்கா வந்து டிவில தான் பார்த்தேன். அது இன்னும் அந்த மிரட்சி வந்து என்னால வந்து அதுல இருந்து விலகவே முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட 2வது பார்ட்டை வந்து அஜய் ஞானமுத்து அண்ணன் வந்து செம்மையா பண்ணிட்டாரு. இனிமே வந்து ஹரார் இல்ல அப்படின்னு சொன்ன சந்தான அண்ணன் மூஞ்சில சந்தனத்தை தான் பூசணும். ஓகேவா? அவர் இல்லைன்னு சொன்னாரு, இவங்க இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தொண்டைக்குள்ள விடுற கையாகட்டும். அதுக்கப்புறம் எங்க அருண் பாண்டியன் அண்ணன் கூட நான் இப்பதான் ஆதார் படம் பண்ணேன், ஓ மதரா. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப 2வது படமா இது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கம்பேக்கா சொல்றேன், நல்லா பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவு கூட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அது போக வந்து பிரியா பவானி சங்கர் செம்மையா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. யாரு? இந்த பாப்பாவும் அந்த பாப்பாவும் நடிக்குது. அந்த டிமாண்டி காலனில ஒரு பையன் கடைசியா சாவராம்பாரு ரூமுக்குள்ளார, அவன் வந்து நிக்கிற சீன் அப்படி திக்குனுங்குது. ஹரார் படம்னா அது ஈவில் டெத்துக்கு அப்புறம், ஈவில் டெத்தாவது வேற டெத் ஆகுது. நம்ம டெத்து தான் பெரிய டெத்து, டிமாண்டி காலனி டெத்து தான் பெரிய டெத்து. கண்டிப்பா பயந்தோண்டா. டே உங்க அக்கா பூரானுக்கே பயப்படுவோம்டா இந்த படத்துக்கு. நான் வேற எவனுக்குமே பயப்பட, உண்மையாலுமே டிமாண்டி காலனி 2க்கு பயந்துட்டேன்டா நேற்று படம் பார்த்துட்டு. இருக்குன்னு பேய் இல்லன்னு சொன்ன சந்தானத்துக்கு மத்தியில அருள்நிதி பேய் இருக்குதுன்னு காட்டிட்டாருல, பயந்துதானே ஆகணும். ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. நானுமே 12 மணிக்கு வெளியே. 1 ரொம்ப பயமா இருந்ததா 2 ரொம்ப பயங்கரமா? 2 தான் ரொம்ப பயமா இருக்கு. 1 அதை விட பயமா தான் இருந்துச்சு. ஆனா அதைய விட பயம் இதை காட்டிட்டாங்க. ஓகேவா? 3 வரும், இன்ட்டு கொடுத்துருக்காங்க, 4 வரும், 5 வரும். நீங்க எது வந்தாலும் நாங்க பாக்குறோங்க. உங்க அன்போட வைக்கிறோம். நன்றி.